என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹவுஸ் பையராக இருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு வீடியோ செப்பரேஷனாக போடுங்க, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன வந்து ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதை நான் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் என்ன மாதிரி பல பேர் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இந்த வீடியோ வேணும்னு கேட்டிருந்தாரு. உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இதில் செக்மெண்ட் 1ல் எதனால ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்க்காக ஸ்டேட்டாக இருக்கட்டும் சென்ட்ரலாக இருக்கட்டும் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, லேண்ட் அப்படிங்கிறது ஒரு விதமான ஆசை, ஒரு விதமான ஒரு மனிதனோட எண்ணங்களும் கூட. ஒரு சொந்த காலில் நின்ற மாட்டோமா, சொந்த வீடுன்னு நமக்கு ஒன்று இருந்துராதா அப்படிங்கிறதான். இதை வந்து கவர்மெண்ட் கருத்தில் கொண்டு தான் ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. சரி, அதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நல்ல வசதியானவங்களுக்கு கொடுக்குறாங்களா? கிடையவே கிடையாது. யாரு கொடுக்குறாங்கன்னா, யார் கஷ்டப்பட்டு முன்னேற நினைக்கிறா, யார் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா, இவங்களுக்கான முன்னேற்றத்திற்கான அடையாளமா ஒரு நிலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வேணும். ஸோ எனக்கும் ஒரு அங்கீகாரம் இந்த உலகத்துல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் நம்ம இதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ், அதுவும் லோ இன்கம் குரூப்பா இருந்தா அவங்களுக்காக நம்ம ப்ரிஃபரபிளி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, லெஸ் டாக்குமெண்டேஷன், ஸ்டாம்ப் டியூட்டிலையா இருக்கட்டும், அப்புறம் நிறைய ஃபினான்ஷியல் எய்ட்ஸ்க்கான பெனிஃபிட்ஸும் வந்து ரெண்டு கவர்மெண்ட்டுமே மாறி மாறி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்டேட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சென்ட்ரல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த வீடியோலையும் நான் அதைத்தான் சொல்ல போகிறேன். கட்டாயம் செக்மெண்ட் 2வையும் பாருங்கள்.